மாதிரி டைம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் நீங்கள் செடிகளாக வாங்கி வச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் 50 லிட்டர் 20 பாட்டு 20 பிளான்ஸ் போடுறது சூப்பராக பிளான் அவைலபிள் இருக்குது. இதையாவது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் கொண்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் வச்ச 1 இயர் அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக ஈல்டு வரும் சொல்லி தாராளமாக இந்த மாதிரி வேட்டு வாங்கலாம். அச்சாரம் 2 ஆப்பிள் செடி இருக்குது. நீங்கள் பாட்டில் வந்து அச்சாரம் 90 இருக்குது. இதோட செடியோட வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களோ வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகவே என்ன பண்ணுவோம், வெயில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கோடை காலத்துக்கு ஏற்ற பல வகைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நீங்கள் இந்த வருஷம் இப்போ வச்சுக்கோங்க, அடுத்து கோடை காலம் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்கள் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் வைக்கக்கூடிய பழச்செடியெல்லாம் இப்போ பார்க்க பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா நல்லா வெயில் அடிக்குங்க. வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பழங்கள் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் நீர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அதிகமாக தேவைப்படும். நல்லா வெயிலில் வேலை செய்கிறவங்களாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களாவது இல்லை நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம உடம்பே அப்படி வேர்த்து போயிடும், உடம்பே டயர்ட்னஸாக இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. ஓகேனா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள்லாம் நீங்கள் செடிகளாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேனா, 1 by 1 ஒவ்வொரு செடியை பார்க்கலாம். ஒரு வாட்டர் ஆப்பிள் ஆகுது, இல்லை நாவல் பழமாவது, பலாப்பழமாவது, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடிய பழங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு சூப்பரான அற்புதமான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். செடிகளெல்லாம் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். ஓகேனா, செடியோட விலை எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இல்லை எனக்கு 1-2 பிளான்ஸ் வேணும்னா வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரியாக வரும். ஓகேனா, கேபிஎஸ் நர்சரி கார்டன் .in போய் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே எம்எஸ்எஸ்ல மட்டும் தான் அனுப்ப முடியும். வேணுமா போகிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக 1 by 1 வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் முதல் பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல். ஓகேங்களா, ஒரு நாவல் பழத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னப்பா வெள்ளை நாவலான்னு கேட்டிங்கன்னா இது வெள்ளை நாவல் என்று அழைக்கப்படும். ஒயிட் ஜம்முன்னு சொல்லுவாங்க, ஒயிட் நாவல்னு சொல்லுவாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாது. ஓகேங்களா, ஒரு சின்ன மரம் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசனே இல்லாத டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாவல் பழம் தர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் இப்போ சீசனே கிடையாது. பார்த்தீங்கன்னா பூ எடுத்து இருக்குது பாருங்கள், எல்லாமே பூக்கள் பாருங்கள், கொத்து கொத்தாக எடுத்துருக்கும். இதில் நம்மக்கிட்ட 2 சைஸ் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஒரு 3 அடியில் இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு மேலே ஒரு 4 அடி to 5 அடியில் பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஓகே, ஆனால் நீங்கள் நார்மல் நாவலுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா லீஃப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து வெள்ளை நாவல்னு. ஓகேண்ணா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட லீஃபு இது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா, பழம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கலரும் ஒரு லைட் ரோஸ் கலரில் கூட பழங்கள் வருங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அது பிளாக் கலர் இருக்குது, இது ஒயிட் கலர் இருக்கும். நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் சாப்பிட்றோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். வைட்டமின் சி, வைட்டமின் பி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார் சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். முக்கியமாக எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட். ஓகேங்களா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் எல்லாருமே நாவல் பழம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டானோ. ஓகேனா, மார்க்கெட்டில் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் 200 300 400 500 வரைக்கும் விற்கிது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தில் உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கான வைட்டமின் கண்டென்ட்டு, மினரல் கண்டென்ட் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அந்த வகையில் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் ஒரு சூப்பரான ரகம். ஏன்னா ஒரு மீடியம் சைஸ்லேயே காய்ச்சிக்கும். ஓகேனா, ஒரு சின்ன இடம் இருந்தாவே போதும், அந்த இடத்துல நம்ம வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம், ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நான் மொட்டை வச்சு வளர்த்தா இந்த நாவல் வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டு 25 இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் பழம் கொத்து கொத்தாக காய்க்கும். இது எல்லாமே ஒற்றுக்கண்டுகள். நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள், மேக்ஸிமம் எல்லாத்தையும் செடி தம்பி நீ வீடியோவில் காட்டும்போது பூவோட காட்டுறேன், எனக்கு எல்லாமே பூவோட கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10-20 பிளான்ட் பூக்களோடு இருக்குது. மற்றலாம் பூக்கள் இல்லைனாலையும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் பாருங்கள். இதெல்லாம் வந்து பூக்கள் இல்லை, ஆனால் பூக்கள் இறக்க ஆரம்பிச்சிடும். பட் பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடியிலேருந்து 5 அடி இருக்குது. தரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு பூக்கள் 1-2 ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு சென்ட்ரல் பூக்கள் வரும். இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே பாருங்கள் பூக்கள் நல்லா இருக்குது. ஓகேங்களா, ஒரு பெஸ்ட்டான நாவல் வெள்ளை நாவல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே விருப்பப்பட்டு புக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணி புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த வெரைட்டி பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஓகேண்ணா, என்னப்பா அந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம தமிழ்நாட்டில் காய்க்குமா, நம்ம தருமபுரியில் காய்க்குமா, சேலத்தில் காய்க்குமா, சென்னையில் காய்க்குமா நிறைய பேர் கேட்பீங்க.
வாட்டர் ஆப்பிள் எல்லா கிளைமேட்லையும் காய்க்கும் ஓகேண்ணா. நீங்கள் வெயிலில் மொட்டை வெயில் வச்சாலும் காய்க்கும், இதில் வந்து செமிசீர பகுதியில் வச்சாலும் காய்க்கும். ஏன்னா இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு ஏற்ற ஒரு சூப்பரான ரகம் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இப்போ வந்து விவசாயிகள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2 வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் வர வாட்டர் ஆப்பிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வர வாட்டர் ஆப்பிள் ஓகேங்களா. இந்த 2 வெரைட்டியுமே நம்மகிட்ட பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதையாவது சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாடுற டைம்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு குறைக்கிறாங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. நான் உடம்பு குறைக்க வெயிட் லாஸ் பண்ணுறோம்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 பழம் சாப்பிட்டீங்கன்னாவே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு ஒரு நேரத்தை அந்த கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உடம்பு வெயிட்லெஸ் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரூட் இது வந்து நீர் கண்டென்ட் அதிகம். இப்போ 99% வந்து பார்த்தீங்கன்னா நீர் மட்டும் தான் இருக்கும். ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கலாம்னா இந்த வாட்டர் ஆப்பிள் ஓகேங்களா. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் 2 கலர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் பிளான்டேஷன் செடி நட்டது எப்பப்போ காய் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷங்க. செடி நட்டது இந்த மாதிரி ஹைட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 அடி to 2.5 அடி இருக்கும். பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலன் வர ஆரம்பிச்சிடும். ஒரே வருஷத்தில் கூட வருதுங்க. ஒரே வருஷத்தில் வரும்போது ஒரு 5 பழம் 10 பழம் தான் நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 1.5 வருஷம் தானா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வைஸ் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு டெரஸ் கார்டனில் ஒரு சின்ன இடம் இருக்குப்போ அந்த இடத்துல வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதுவும் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய பழங்களில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலர் வெரைட்டி, இதில் ரெட் கலர் வெரைட்டி இருக்குது, அதுவும் காட்டுறேன். ரெட் கலர் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சிகப்பு கலரில் பழம் வரும் ஓகேங்களா. அது கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விவசாயிகள் அதிகமாக வைக்கக்கூடிய வெரைட்டி தான் அந்த ரெட் கலர் வெரைட்டி. இந்த பிளான்ட்டோட ஹைட்டும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2.5 அடியிலேருந்து ஒரு 3 அடி இருக்கும். வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் 2மே நமக்கு அவைலபிள் இருக்குது. உடம்புக்கு தேவையான நீர் சத்துக்கள் அதிகமாக தரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரகனா வாட்டர் ஆப்பிள் ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து மாம்பழம், சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழம் செடி தான் நம்ம பார்க்க போகிறது ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் மூலயமா ஒட்டு ரகம் மூலம் உற்பத்தி பண்ண பிளான்ஸ் தான். இதே பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட் ஓகே. நிறைய பேர் சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க. சின்ன பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் கொடுங்கப்பா, நான் வச்சா 1 இயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஈல்டு வரும்னு ஆசைப்பட்டேன், தாராளமாக இந்த மாதிரி வெரைட்டி வாங்கலாம். இந்த சைஸு பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே காட்டுறோம் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா துளுர் இங்கே பாருங்கள். நீவாக வந்து பார்த்தீங்கன்னா துளுர் எடுத்து நல்லா பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்து பார்த்தா துளுர் எடுத்து பிரான்ச் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃபு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் ஓகே. ஆனால் மல்கோவா மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீஃப் நல்லா பெண்டாக வரும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் துளிர் எடுத்துருக்கு ஓகேங்களா. இந்த மல்கோவா மாம்பழமும் அப்புறம் நீலம் மாம்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். இது எல்லாமே அதுதான் பாருங்கள் மல்கோவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஸ்டெம்முன்னு எல்லாமே பார்த்துக்கங்க. காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இத்தனை பிளான்ட் தான் இருக்குன்னு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. அது 7மே மல்கோவா பிளான்ட்டு. உங்களுக்காக இந்த மாதிரி சைஸில் மல்கோவா பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்லா துளுரோட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த வருஷம் வாங்கி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டிங் தரக்கூடிய சைஸில் இருக்கும் ஓகேங்களா. இதோட பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபீஸ்னு இருக்குது. கேட்டலாகில் செக் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கலாம். தரமான பிளான்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. மாம்பழம், சேலத்து மாம்பழம் ஓகேனா, மல்கோவா மாம்பழம் ஓகேங்களா. இது சூப்பரான பிளான்ட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்க. அடுத்தது போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஓகேங்களா. சாத்துக்குடினா வந்து பார்த்தீங்கன்னா முசாமின்னுவாங்க. இந்த முசாமி ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி இருக்குது, பாரி 1 இருக்குது, வியட்நாம் சாத்துக்குடி இருக்குது, கோடூர் சாத்துக்குடி நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். இப்போ நான் காட்ட போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடியோட பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ட்ஸ் இருக்குங்க. ரெடி டு ஈல்டிங் பிளான்ட் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி to 5 அடி தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக காய்கள் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது, காய்கள் இருக்குது. அந்த செடியை லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு எதுனா பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet இருக்கும். இதில் எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி சீசன் தான். நீங்கள் ஆரஞ்சு பழம் செடி வச்சுருந்தாலே கண்டிப்பாக பூக்கள் எடுத்துருக்கோம். ஒரு சாத்துக்குடி செடி வச்சுருந்தாலும் ஒரு உங்களுக்கு சாத்துக்குடி காய் வச்சுருக்கோம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாவே இதுதான் ஃபேமஸ். இங்கே பாருங்கள் காய்கள் கூட இருக்குது, நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே பாருங்கள் 1 2 3, இங்கே பாருங்கள் கொத்து அங்கே பாருங்கள் இதில் எத்தனை காய். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு லேண்டில் வைக்கிறதாலும் சரி, ஒரு ட்ரம்மில் வைக்கிறதா இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதிலும் பாருங்கள் பூக்கள் எடுத்திருக்கா. இங்கே பாருங்கள் இதெல்லாம் எக்கச்சக்கமான காய்கள் இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட இலை எல்லாமே இந்த மாதிரி சுருண்டு இருக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமான கிடையாதுன்னு கேளுங்க. இலை இந்த மாதிரி தான் சுருண்டுங்க ஓகே. எலுமிச்சம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொழுமிச்சம் இது எல்லா ரகத்துலையுமே இந்த மாதிரி இலை சுருண்டு நோய் வரத்தான் செய்யும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக பூச்சி தாக்குதல் வரதான் செய்யும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீளாமையிலமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயிலோ ஸ்ப்ரே பண்ணால் போதும், நமக்கு நல்லா க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி கொத்தாக காய்க்குங்க பாருங்கள். இதில் காய் இருக்குது,
இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ரெடி டு ஈல்டிங் பிளான்ட்டுங்க. பாருங்கள், ஏன் காட்டினா இங்கே பாருங்கள், இந்த பூக்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். தேன் பூச்சிகள் நிறையா வரும், நிறைய காய் பூக்களை எடுக்கும். இந்த மாதிரி மெச்சூரான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து என்னப்பா எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுங்க பிளான்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டு கிடைக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் சைடில் ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான்ட் ஸ்ட்ரைட்டானா கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் வளைவு சுழிவுமாக ஒரு இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே வந்துருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்கா பாருங்கள், இங்கே வந்து பெண்டு வருதா, அப்படி தான் வரும். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பெண்டாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான பிளான்ட்ஸ் இப்போ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ எல்லாமே பூக்களோடய இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு சில பிளான்ட் பூக்கள் இல்லைனா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிளான்ட்டை கூட நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மில் வைக்கலாம், ஒரு வெயில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் வைக்கலாம். எல்லா மண்ணிலும் வளருமான்னு கேட்டிங்கன்னா எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது அந்த சாத்துக்குடிங்க. உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்படுச்சுன்னு நினச்சிங்கன்னா சாத்துக்குடி இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான அற்புதமான செடி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் காயோடு அனுப்புகிறேன்னா நான் பார்சலில் ஓப்பன் பாக்ஸ் அனுப்புறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காய்களை யாருன்னா பிடிங்கிடுவாங்க. ஓகே, நான் மேக்ஸிமம் புடுங்காத பட்சத்தில் உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஏன்னா பிடிங்கிடலாம், இல்லை வந்து பூக்கள் வந்து இப்படி ஆடி கூடி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் கொட்டி போயிடலாம் பார்சல் வரக்கூட. என்னப்பா நீங்கள் பூவோட என்ன பண்ணால் பூவே காணும்னு சொன்னாதீங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் தருமபுரிலேருந்து ஒரு சென்னையில் ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லை வந்து திருநெல்வேலி ஆர்டர் பண்ணுங்க, இல்லை திருச்சி, இல்லை வந்து கன்னியாகுமரி, ராமநாதபுரம், ஆந்திரா வரைக்கும் கூட போகுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் என்ன நாங்கள் பெஸ்ட்டான தரமான பிளான்ட்டை கொடுப்போம். எங்களை நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். தரமான பிளான்ட்டை நாங்கள் தாராளமாக அனுப்புவோம். உங்களுக்காக நாக்பூர் சாத்துக்குடி தரமான பிளான்ட் எல்லாமே பூக்களோட அவைலபிள் இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 பிளான்ட்டுக்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. விருப்பப்படம் புக் பண்ணிக்கோங்க. நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும், நல்லா ஜூஸுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேங்க, அதுதான் மீன். ஓகேங்க, வாங்க அடுத்து பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட். ஓகேங்க, ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட் வெரைட்டி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து செடி நடவு பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to ஒரு 1.5 yearsலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே கிராஃப்டிங் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ஸ். ஓகேங்களா? எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்னால நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான்டேஷன் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் மூடிடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வச்சு வளர்த்தாலும் சரி, இல்லை லேண்டில் வச்சாலும் சரி, எதில் வச்சாலுமே இந்த கிராஃப்டிங் பொசிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடிடணும். ஓகே, நம்ம மண் போட்டு இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து உங்களுக்கு புதுசாக எதனா லீஃப் வந்தால் கூட நம்ம கட் பண்ணி விடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அடியிலேருந்து விட்றாங்க, இப்போ காய் வைக்கிறப்ப எனக்கு நல்ல மரம் ஆயிடுச்சு, ஒன்றும் ஈல்டே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டார் ஃப்ரூட் தான். நிறைய பேர் கேட்பீங்க பாருங்கள், 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான உங்களுக்காக ஒரு 500 பிளான்ட் ரெடி ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்புன்னு புக் பண்ணிக்கலாம். எல்லாமே கிராஃப்டடுங்க. பாருங்கள், இது எல்லாமே கிராஃப்டடு. பாருங்கள், இதெல்லாம் ஒரு தரமான இருக்கும். ஏன்னா செடியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 feet to 4 feet ஹைட்டில் தான் இருக்கும். எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே இந்த மாதிரி மெச்சூரான பிளான்ட்ஸ். ஓகேண்ணா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாமா இல்லை நிலத்தில் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் டெரஸ் கார்டன் வச்சுக்கலாம். ஒரு 16 inch பாட்டு இல்லை ஒரு ட்ரம்மு இந்த மாதிரி இருந்தாவே போதும், அதிலே வளர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும், அப்புறம் லைட் எல்லோவாக மாறும், அப்புறம் டார்க் எல்லோ, லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெட் கலரில் மாறும் போது தான் நீங்கள் அறுத்து சாப்பிடணும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அறுத்து சாப்பிட்ருவோம். அப்போ சாப்பிட்டீங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும். ஃபுல்லாக நல்லா பழுத்த பிறகு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகி ரெட் கலர் ஆகி அப்போ அந்த டைமில் அறுத்து சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் நம்ம உணர முடியும். இதில் நிறைய மினரல் கண்டென்ட் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான மினரல் கண்டென்ட் நிறைய இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஆனால் இந்த கோடை காலத்தில் அந்த பழங்கள்லாம் கிடச்சின்னா தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார் ஃப்ரூட் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டுங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடி. ஓகே, ஆனால் அந்த வெப்பமண்டலத்தில் ஆப்பிள் செடி வருமானு கேட்டிங்கன்னா நம்மளோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே வளரக்கூடிய செடி நம்மக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா HRM 99 ஆப்பிள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய ஆப்பிள். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெல்லாம் காய் வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பிளான்டேஷன் பண்ணி ஒரு 2 years ஓகேங்களா 2 வருஷம் நல்லா பராமரிச்சுனா போதும், சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வருது. ஓகே, 100% நான் கேரண்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லே நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ரகங்கள் இருக்குது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மல் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி மட்டுமே வளருமே தவிர காய்கள் வராது. ஆனால் நான் சொல்லக்கூடிய வெரைட்டி எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரகங்கள் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஆப்பிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா HRM 99, இன்னொரு டோர் செட் ஆப்பிள். ஓகே, அந்த 3 ரகம் வரும் நம்மக்கிட்ட. இப்போ அண்ணா ஆப்பிள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா HRM 99 2 ஆப்பிள் செடி இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து HRM 99. ஓகேங்களா, இதோட செடியோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, விதை மூலம் உற்பத்தி பண்ண ஆப்பிள் செடியில் ஒட்டு கட்டி வளர்ந்த செடி. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம். ஓகேங்களா, ஏன்னா இந்த ரூட் வளர்ந்தால் தான் நமக்கு வந்து மேலே இருக்கிற செடி வரும். எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை துளிர்கள் வந்து இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஆப்பிள் செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே வருது. நாங்களும் நிறையா பேர் கொடுத்துருக்குங்க.
பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காய்கள்லாம் அறுத்துருக்காங்க ஓகேனா. ஒரு மீடியம் சைஸில் அறுத்துருக்காங்க, பெரிய சைஸில் அறுத்துருக்காங்க. அவங்க நல்லா வளர்க்குறாங்க ஓகே. நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் வச்சு டெய்லி நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லா நிழலாக இருக்குன்னு வெயிலில் போய்க்க மாட்டாங்க. போய் நல்லா ஒரு நிழலாக இருக்கிற இடத்துல வச்சு நிறைய தண்ணி ஊற்றுனாங்கன்னா வச்சுக்கோ, தண்ணி நிறைய தேவைப்படும் ஊற்றினா அழுகி போயிடும். நார்மலான ஒரு பராமரிப்பு இருந்தால் போதும். அப்பப்போ நீங்கள் வந்து தொழு உரங்கள் ஆட்டு கொடுத்து செமி ஷேட பிளேஸில் வைக்கணும் ஓகே. வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி பிளேஸில் பிளான்டேஷன் பண்ணி நல்லா அப்பப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அடி உரங்கள் தொழு உரங்களோ, அதுக்கு ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வேப்ப முன்னாக்க கரைசல், பொங்க முன்னாக்க கரைசல், ஆட்டெரு மாட்டெரு தொழு உரங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா புஷ்டியாக வளர்ந்து வரும். நிறைய பேர் நட்ட மாதிரியே இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு உங்களால் பண்ண முடியலன்னு நடத்த வைக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் டெரஸ் கார்டன் வச்சா கூட ஆப்பிள் பழம் நல்லாவே காய்க்கும். நிலத்தில் வச்சாலே காய்க்கும். ஒரு தோட்டமாக போனால் கூட தாராளமாக போடலாம். சூப்பரான நம்மக்கிட்ட HRM 99 ஆப்பிள் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. எல்லா பிளான்ஸும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம்மு எத்தனை துளிர்கள் வந்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாருங்கள். இது எல்லாமே லைனாக பாருங்கள் எத்தனை துளிர்கள் வருது. 1 2 3 4 எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வருதுன்னு பாருங்கள் ஓகே. அதில் லீஃபை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். அடி லீஃப் எல்லாமே இந்த மாதிரி கலர் கோட்டிங் வரும். மேலே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா HRM 99. நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு லைவாக பிளான்ட் காட்டுறேன். உங்களுக்காக அந்த பிளான்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் கன்று இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த செடிகளோட இப்போ நல்லா புது செடி ஓகேண்ணா. ஃப்ரெஷ் குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது. விருப்பப்படும் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் பார்க்குற ரகம் தான் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் ஓகேங்களா. இது ஓமுகுரன்னு சொல்லுவாங்க. மாதுளை பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலையும் இந்த பகவான் மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூஸ் பண்ண வேண்டிய வெரைட்டி நீங்கள் இதுதான் பகவான் மாதுளை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை ரெட் கலருக்கு அந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணாவே போதும். நல்ல ரெட் கலர் சிகப்பு கலர் இருக்கும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஓகே. நம்ம சதைப்பற்று அதிகமாக இருக்கும். இப்போ நாட்டு மாதுளை எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகும், நெடுக்கு முடுக்குன்னு அப்படி ஒரு ஃபீல் ஆகும். பட் இது அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. கடையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பழம்னா இந்த பகவான் மாதுளை தான் ஓகேங்களா. இது பிளான்ட் எல்லாமே ஏர்லேயர் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட் ஓகேங்களா. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்ட் எல்லாமே இதுதான் ஓகேங்களா. இது வெயில் காலத்துக்கு நல்லாவே சூப்பராக நம்ம க்ரோத் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியான இடங்களிலேயே நல்லா வளரும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. மாதுளத்துக்குலாம் நிறைய பேர் தண்ணி அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் கலர் ஆகி இலையெல்லாம் கொட்டி போயிடும். இந்த மாதிரி வந்து மாதுளை பழம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடான பகுதியில் தண்ணி மீடியமாக ஒரு லோவாக மெயின்டைன் பண்ணுறப்ப எனக்கு வறட்சி இல்லைன்னா நீங்கள் இந்த பயிர் யூஸ் பண்ணலாம். ஒரு லேண்டில் ஒரு ஃபார்மராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த பயிர் யூஸ் பண்ணலாம். எனக்கு தண்ணி இல்லைப்பா வறட்சியாக இருக்குது, ஒரு அளவுக்கு மீடியமாக வாரத்தில் ஒரு 2 to 3 டைம் தண்ணி காட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம். நீங்கள் தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தால் இல்லை வந்து கமர்ஷியலாக பண்ணணும்னா இது வச்சுக்கலாம் ஓகேங்களா. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வைக்கணும்னா தாராளமாக ஒரு ட்ரம்மு வாங்கி நல்ல ஒரு ரெட் சாயில் ஓகே, நல்லா சிகப்பு கலரில் மண் இருந்தால் அந்த மண்ணை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எருவு தொழு உரங்கள்லாம் யூஸ் பண்ணி நல்லா மக்கு போன எருவுலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். நீங்கள் மொட்டை மாடியில் நல்லா அழகழகாக ரவுண்டாக காய்க்கும் ஓகேங்களா. ஒரு கிலோ மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா, 300 ரூபான்னு விற்கிது. நம்ம வீட்டிலே ஒரு செடி வாங்கி வச்சுனா வீட்டுக்கு தேவையான மாதுளங்கள் நமக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த மாதிரி தரமான பிளான்ட்ஸை நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1-2 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் இறக்க ஆரம்பிக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் கொட்டி போயிடும். மேக்ஸிமம் ஒரு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒரு 6 to 1 year ஆச்சுனாவே போதும் நல்லா பூக்கள் இறக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ நல்லா கவர் பண்ணி நல்லா உரங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு மேக்ஸிமம் அடி உரம் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் நல்லா வளரும் ஓகேங்களா. நல்லா அடி உரம் கொடுக்க தான் நல்லா பக்க கிளைகள் நிறைய வந்து நமக்கு பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். பூ எடுத்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணணும். நிறைய பேர் பூ எடுத்துருக்கும் அந்த டைம் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிங்கன்னா பூவெல்லாம் கொட்டி போயிடும். என்னப்பா பூ எடுக்குது காய் வைக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லுவீங்க ஓகேண்ணா. அதனால் பூ எடுக்க சமயத்தில் நல்லா உரம் கொடுங்க, நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பகவான் மாதுளை நாமளும் பறித்து சாப்பிடலாம். உங்களுக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு கிடைக்க வைக்கலாம். உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா நமக்கு பகவான் மாதுளை அவைலபிள் இருக்குது. விருப்பப்படும் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாம். இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு எலுமிச்சை கன்று வந்து பார்த்தா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் வெயிலில் நம்ம எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஜூஸ் கடையை தேடுவோங்க. ஒரு ஜூஸ் வாங்கி கொடுற மாப்பிள்ள, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் எங்கே போனால் ஒரு அப்பா கூட போனால் ஜூஸ் வாங்கி கொடுப்பா, வெயிலுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வெயிலில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இந்த ஒரு செடி இருந்தால் போதும். நம்ம வீட்டில் ஈஸியாக ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டு நம்ம சக்கரை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. கொத்தாக காய்க்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நீங்கள் சொந்தக்காரங்க யாரும் வந்தாலும் சரி ஒரு செடி வச்சுருந்தீங்கன்னா போதும், ஒரு 10 பழங்கள் இருந்தால் போதும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா கூலிங்காக ஒரு ஜூஸ் போட்டு தரலாம் ஓகேண்ணா. ஒரு ஐஸ் கட்டி போட்டு ஓகேண்ணா. அந்தளவுக்கு சூப்பரான வெரைட்டி தான் இந்த சீட்லெஸ் லெமன். கொத்தாக காய்க்கும். இல்லைப்பா எனக்கு சின்ன இடம் இருக்குப்பா அதில் வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக வரும். ஒரு சின்ன தொட்டியில் வருமா, தாராளமாக சின்ன தொட்டியில் அழகாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு
ஒரு சூப்பரான வெரைட்டி. ஒரு 6 மந்த்து நல்லா ஈல்டு வரும். எல்லாமே நீங்கள் பாருங்களேன், மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூவோடையும் நல்லா பிஞ்சுகளோட தரமான பிளான்ஸ் உங்களுக்காக அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் வைஸ்லும் பார்த்தீங்கன்னா இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியான ரேட்டில் இருக்குது. விருப்பம் போட்டவங்க புக் பண்ணிக்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி, கொத்து கொத்தாக காய்க்கும், கொத்து கொத்தாக பூக்கும் காய்க்கும் ரெண்டுமே. பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொத்தாக பூத்துருக்கா, இங்கே பாருங்கள் கொத்தா காய்ச்சிருக்கா. இதுதான் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் லெமனு, நல்லா கொத்து கொத்தாக கொஞ்சம் வால் ஷேப்பில் வரும். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு, ஜூஸ் பேக்கெட்ரிக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் ஆகுது. ஒரு லெமன் ரைஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இந்த வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான் பெரிய ஃபேமஸ். ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீர் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கினா நமக்கு ஒன்றரை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணமாகும், உடம்பு எனர்ஜிக்கு ஆகும், நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுல இந்த சீட்லெஸ் லெமன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. உங்களுக்கு யாருன்னா தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக காரணம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே கொத்து கூட ஜடையாக தூங்கும், ஃபுல்லாக அப்படியே தூங்கும். ஓகேங்களா, ஒரு 5 அடி வளைஞ்சினா போதுங்க. ஒரு எலுமிச்சையில் ஒரு 50 காய் 20 காயாக இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான வெரைட்டி. அதே 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா 50 100 200 காய் 500 காய் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரகம் தான் சீட்லெஸ் லெமன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஷேப்பில் வாழாக தான் வரும். ஓகே, நல்லா எல்லோ கலரில் பழக்கும். ஜூஸ் போட்டுக்கலாம், ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வாழை வரலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய சீட்லெஸ் லெமன் செடி நமக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட். ஓகேங்களா, உங்களுக்காக நியூ ஸ்டாக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட் தான் லோடு வந்தது. உங்களுக்கான வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக மொட்டை மாடியில் ஒரு டெரஸ் கடனை வைக்கணும், நமக்கு வந்து ஜூஸ் போட்டால் மட்டும் போதுப்பா, எனக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் விருப்பப்படம் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பழா. ஓகேவா, நிறைய பேர் நாட்டுப்பழா கொடுங்க, பண்ருட்டி பழா கொடுங்க, பண்ருட்டி பழா கொடுங்கன்னு கேட்பீங்க. பண்ருட்டி பழாலே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ரகம் இருக்குது. ஓகே, ஆனால் பாலூர் 1 இருக்குது, பாலூர் 2 இருக்குது, அப்புறம் வந்து தேன் பழம் இருக்குது. இந்த மாதிரி 3 ரகம் இருக்குது. ஓகே, ஆனால் அதை நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பாலூர் 1 and 2 ரெண்டுமே மிக்சிங்காக தான் இருக்கும். இதிலே நான் 2 வெரைட்டி நான் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துக்காங்க. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, எல்லாமே ஒட்டு மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ஸ். ஓகேங்களா, நீங்களே பார்க்கலாம். ஓகே, ஏன் ஒட்டு ரகமாக மூலம் வாங்கினா அதோட வெரைட்டி கரெக்டாக வந்து நமக்கு பழங்கள் தரும். இப்போ வந்து விதை மூலம் உற்பத்தி பண்ண பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ரகம் வருமானு தெரியாது. நீங்கள் பாலூர் கொட்டையிலேருந்து போட்டிங்கன்னா அது பாலூர் ரகமாக வருமானு 100% சொல்ல முடியாது. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு ரகம் உற்பத்தி பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு ரகம் வாங்கி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளே ஒரு பிளான்டேஷன் மண்ணி செடி நடவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இதுலேயே 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் வர ஆரம்பிச்சு. ஏன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 1-2 காய் இருந்துச்சிங்க. அது நான் செடி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு காட்டலான்னு தான். ஏன்னா 1-2 இருக்குது, நான் தேடி பார்த்து உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்களேன். பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே காய் வச்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்ன பிஞ்சு இருக்குது பாருங்கள், பொய் பிஞ்சு எடுத்து இருக்கா. அதனால் இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆச்சுனாவே நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாலூர் 1 பண்ருட்டி பழான்னு சொல்லக்கூடிய பாலூர் 1, 2 இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாரும் வேணும்னு ஆசைப்பட்டீங்க புக் பண்ணிக்காங்க. ஏன்னா பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு 15 to 20 கிலோ 30 கிலோவோட வெயிட் வரும். நல்லா பெரிய மரம் ஆகும். ஓகே, நல்ல ஒரு பெரிய மரமாகவும் பண்ருட்டி பழால பாலூர் 1 and 2 புதுசாக நமக்கு ஸ்டாக் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி, மேக்ஸிமம் 3 அடிங்க. இங்கே பாருங்கள் 3 அடி இருக்கும், 2 அடி இருக்கும். இதில் நல்ல தரமான பிளான்ஸ் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்குங்க. உங்களுக்காக தேவைப்படுச்சுன்னா தாராளமாக புக் பண்ணி தரமான குவாலிட்டியில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரோஸ் ஆப்பிள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கொய்யா என்று கூட சொல்லுவாங்க, இல்லை மஞ்சள் நாவல் பழம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பழம் லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல லீஃப் வாழாக தான் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ளேவரில் ஒரு ஃப்ரூட். ஓகேங்களா, பன்னீர் ஃப்ளேவர்னால் எப்படி இருக்குன்னா ஒரு பன்னீர் ரோஜா எந்த மாதிரி வாசனை வரும் அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் சாப்பிடும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே வரும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் காய்க்கும். அது உள்ள பால் மாதிரி இருக்கணும், மாட்டினா ஆடும். ஓகே, உள்ள பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஆடும். மேலே இருக்கிற சதைப்பற்ற சாப்பிட்டீங்கன்னா நல்லா இனிப்பாகவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த பன்னீர் ஃப்ளேவர். ஓகேனா பன்னீர் ரோஸ் எப்படி வாசனை இருக்குமோ அந்த ஃப்ளேவருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் தான், ஒர்த்தபுளான ஒரு ஃப்ரூட்டை சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இந்த பழங்களை நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நிறைய பேர் இந்த பழங்களை சாப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த பழத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நேராக வந்து நர்சரியில் வந்து கேட்பாங்க, தம்பி இந்த பழம் செடி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. ஏன்னா நிறைய நர்சரியில் கேட்டால் ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் நம்ம நர்சரியில் இருக்குங்க, தாராளம் புக் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏர்லையர் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட். ஓகேங்களா, ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து செடி நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேயே வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிருங்க. இதிலே நம்மக்கிட்ட விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் to 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பழங்களை தர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏர்லையர் மெத்தட்னு இங்கே கேட்லாக்கில் செக் பண்ணி பாருங்கள், தாய்லாந்து வெரைட்டின்னு இருக்கும். தாய்லாந்து வெரைட்டி சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 வருஷத்தில் ஈல்டிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். இதிலே 1-2 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்துருக்கு, நான் அதுவும் காட்டுறேங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள், ஒரு சின்ன பிளான்ஸாக தான் இருக்குது.
பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க. ஓகேண்ணா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமா, ஒரு ட்ரம்மில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 200 லிட்டர் ட்ரம்மு, ஒரு 200 லிட்டர் ட்ரம்மை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மண் செம்மண்லாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும். அது மாதிரி என்னால் கட் பண்ணி ஒன்று கவாத்து மூலமா அப்பப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து அதிலேயே கொத்து கொத்தாக காய்க்கும். பழங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் இந்த பழங்களை சாப்பிட்ருப்பீங்க. யாரானா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆப்பிள்னுவாங்க, ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, ஒரு சூப்பரான ரகம். இது எல்லாமே ஏர்லைன் உருவாக்கப்பட்ட பிளான்ஸு. பிளான்ட் ஹைட் இது மட்டும் இல்லைங்க. இங்கே பாருங்கள் இதோட ஹைட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 feet ஹைட்டில் தரமான பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒட்டுக்கண்டு ஓகே ஆனால் ஏர்லைன் மேலே உருவாக்கப்பட்ட பிளான்ஸ் ஓகேங்களா. நீங்கள் மொட்டை மாடியில் வேணால் வச்சுக்கலாம், நிலத்தில் வேணால் வச்சுக்கலாம். டைரெக்டான வெயிலில் வச்சு வளர்க்குறது இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் மொட்டை வெயிலில் எந்த மண்ணில் வச்சாலும் சரி, களிமண்ணில் வச்சாலும் சரி, நுரம்பு மண்ணில் வச்சாலும் சரி, இல்லை செம்மண்ணில் வச்சாலும் சரி, எந்த மண்ணில் வச்சாலும் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கூடிய வெரைட்டி இது. இது யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோடை காலத்தில் எந்த மாதிரிலாம் பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும். அந்த பழச்செடிகள்லாம் நம்மக்கிட்ட தாராளமாக சூப்பரான வெரைட்டிஸ் கிடைக்குது. ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிளான்ட் எந்த மாதிரி மொட்டை மாடியில் வைக்கலாமா, நிலத்தில் வைக்கலாமா, எந்த மாதிரி மண்ணில் வளரும், எவ்வளோ நாளில் காய்கள் வரும், எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டால். இந்த வீடியோ பிடிச்சா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.